தினமணி நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் சக்தி அபியான் இயக்கம் காங்கிரஸை சார்ந்த கிருத்திகா தரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. தமிழக காங்கிரஸ்க்கு போட்டியிடக்கூடிய அந்த 28 பேர்ல 27 பேர் அறிவிக்கப்பட்டிருக்கு. வேட்பாளருடைய பெயர் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு வெளியானதுமே நீங்க உங்களுடைய முகநூல் பதிவுல, உங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல உங்களுடைய அதிருப்திய பதிவு பண்ணியிருந்தீங்க. ஏன் இந்த அதிருப்தி? நான் தமிழ்நாடு காங்கிரஸ் மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க இயங்குகிற சக்தி அபியான் அப்படிங்கிற ஒரு அமைப்புல முக்கியமான பொறுப்பாளர். சக்தி அபியான் ராகுல் காந்தியால் தொடங்கப்பட்டது. எதற்காக என்றால், நம்மளுடைய சதவிகித படையின் அடிப்படைக்கு நம்மளோட உரிமையை கோருவது 50% உரிமை. பெண்கள் 50% இருந்தா 50%, 55% இருந்தா 55%, 45% இருந்தா 45%. இந்த சதவீதத்தை நாங்க எங்களோட உரிமையா கேட்கிறோம். அப்போ பாண்டிச்சேரிக்கு குரல் கொடுத்தோம். பாண்டிச்சேரிக்கு தொடர்ந்து குரல் கொடுத்தோம். கிரீஷோரங்களை சந்தித்தோம், அந்த பொறுப்பாளர்களை சந்தித்தோம். தமிழ்நாட்டில் நான் அந்த தலைவர், அதாவது நம்மளோட செல்வ பெருந்தகை தலைவர் இருக்காங்களா, அவர்கிட்ட கேட்டேன். 33%க்கே நீங்க போராடுங்க, தவறு இல்லை, நானும் அதற்கு சம்மதிக்கிறேன், நீங்க யார் யாருக்கு மனு கொடுக்கணுமோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அனுமதியின் பேரில் இதுக்கு நான் ஒரு பெண்ணாக இல்லை, காங்கிரஸில் இருக்கும் ஆண்கள், ராகுல் காந்தி அமைப்புல தான் நான் இருக்கேன். அது மணிஷ் சர்மா தான் அதை தலைமை வாங்குறாங்க. என்னோட பொறுப்பாளர்கள் பலர் ஆண்கள். தலைவர் செல்வ பெருந்தகை ஆண், என்னோட வழிகாட்டி சசிகாந்த் ஒரு ஆண். இவங்க எல்லாருமே நீங்க பெண்களுக்காக போராடுங்க, அதுக்கு நாங்க உறுதுணையா இருக்கோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க ஊக்குவிச்சதுனால நான் ஸ்கிரீனிங் கமிட்டி, கிரீஷ் சோரங்கர் அவர்கள், அப்புறம் ஒவ்வொரு எம்பி எல்லாருக்கும், பெண் எம்பிக்கள் எல்லாருக்கும் எங்கள் சக்தி அபியான் சார்பாக ஒரு போராட்ட மனுவை கொடுத்தோம். அந்த மனுவில் என்ன இருந்தது அப்படின்னா, எங்களுக்கு 33%, உங்களுக்கான எங்களுக்கு தகுதி இருக்கிற பெண்களுக்கு கொடுங்க. இப்போ ஒரு தொகுதியில் ஆண் பெண் 2 பேரும் இருக்காங்க, சரி சமமான வாய்ப்பு இருந்ததுன்னா முதல்ல பெண் வேட்பாளரை நீங்க எடுங்க. அப்படி ஒரு தகுதி இருக்கிற பெண்களுக்கு எங்களுக்கு நாங்க 8 இருந்தாலும் பரவாயில்ல, 7 இருந்தாலும் பரவாயில்ல, 5 இருந்தாலும் ஓகே, ஆனா தகுதி இருக்கிற பெண்களுக்கு கொடுங்க. எப்போதும் போல போன தடவை மாதிரி 1ஓ 2ஓ ஒதுக்கிறாங்க அப்படின்னாங்க. இந்த தடவை 2 கொடுக்கலாம் இருக்கோன்னு சொல்லிட்டு சத்தீஸ்கரோட முன்னாள் துணை முதல்வர் சொன்னாரு. நான் சொன்னேன், சார் அவ்வளோலாம் குறைச்சிடக்கூடாது, எங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு கூடுதல் கொடுங்க, நான் உண்ணாவிரத போராட்டம்லாம் இருக்க விரும்பல அப்படின்னு நான் சொன்னேன். நான் ஆல்ரெடி அந்த உண்ணாவிரத போராட்ட முறையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடித்தமான வழிமுறை, பெண்களுக்காக நான் போராடுவேன், நான் முதல்ல கட்சிக்குள்ள போராடணும், அப்பதான் நான் பொதுவுல போராடுறதுக்கான என்னோட. நீங்க திரு செல்வ பெருந்தகை அவர்களை நேர்ல சந்திச்சு பேசுனதுல இருந்து உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நான் தொடர்ந்து பார்க்கிறோம். அதுல நீங்க அந்த 33 அப்படிங்கறத தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறீங்க. இது நிச்சயமா கிடைக்கும், இந்த தடவை தப்பாது, 50 லாட்டா கூட 33 வரைக்கும் முயற்சி பண்ணோம்னு எழுதுங்க. ஆனா எதுவுமே நடக்கலையே. இப்பவும் 2 இடம் தானே கிடைச்சிருக்குது. நம்ம இந்த போராட்டம் பெண்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது இத்தனை நாள் கண்ணுக்கே தெரியல. இன்னைக்குதான் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இத்தனை நாள் 33% கேட்டு எம்எல்ஏ பதவியில வாங்கணும் அப்படிங்கறதே நிறைய பெண்களுக்கு புரியல. இப்ப நான் ஒரு பக்கம் போராடினா, மகிழா அணி தலைவர் ஹசீனா இன்னொரு பக்கம் போராடினாங்க. சோ இந்த போராட்டத்தோட விதை போடப்பட்டு விட்டது. இனிமேலுக்கு மரமா முளைச்சி 33% வராம போகவே போகாது. அது கட்சிக்குள்ள, கட்சிக்கு வெளியில எல்லா இடத்துலயும் நடக்கும். இதற்கு வாய்ப்பு அளித்ததே ராகுல் காந்தி தான். கட்சிக்குள்ள நீங்க பேசுங்கன்னு சொல்றதே செல்வ பெருந்தகை சார் தான். இல்ல, அதுதான் நான் கேக்குறேன். நான் ஒரே நிமிஷம். அது ராகுல் காந்தி அவர் தான் இதை முன்னெடுக்கிறாருன்னு சொல்றீங்க, செல்வ பெருந்தகை இதை செய்யறாருன்னு சொல்றீங்க. செல்வ பெருந்தகை தான் மாநில காங்கிரஸ் தலைவரா இருக்கிறாரு. இப்போ அவரால் ஏன் அத வலியுறுத்த முடியல? இப்ப அதுக்கு பின்னால என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இதை தாண்டி வேற யாரு இருக்கு? ஆண்களின் அரசியல் தான் சார். எங்களை விட ஆண்களின் அரசியல் வலிமையா இருக்கு. நாங்கள் இந்த முறை காத்திரமாக போராடவில்லை. பெண்களின் அரசியல் வலிமை பெறும்போது இதை நாங்க கண்டிப்பா ஜெயிப்போம். இந்த முறை ஆண்களின் அரசியல் ஜெயித்திருக்கு, அடுத்த முறை பெண்களின் அரசியல் ஜெயிக்கும். அதுக்கான காலம் இப்ப தொடங்கிருக்கு. அதாவது இப்ப இந்த பேட்டி எடுக்கிறீங்க பாத்தீங்களா, அதுவே பெண்களின் அரசியல் ஜெயிச்சதுக்கு ஒரு உதாரணம். ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த ஒரு காத்திருப்பு இருக்குல்ல. நீங்க இப்போ இதற்கு அடுத்து இப்போ கூட இன்னும் ஓரிரு நாட்கள்ல கூட காங்கிரஸ் கட்சி நினைத்தால் அதற்கான ஒரு சாத்தியப்படுத்த முடியும் அவங்களால. இப்போது கூட சில தொகுதிகளில்
வேட்பாளரை மாற்றணும்னு சொல்லி போராட்டங்கள், காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்துறதை நம்ம பார்க்குறோம். நேற்று தொடங்கி இன்னைக்கு கூட நடந்துகிட்டு இருக்குது. அது பொதுவாக பெண்கள்னு இல்லை, வேட்பாளர் மாற்றம் அப்படின்னு கேட்டு அவங்க போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே போன்று நீங்க அந்த குறுகிய நாட்களுக்குள்ள எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுங்கன்னு சொல்லி அந்த சீட்டுகளை பெற முடியாதா பெண்களாலன்னு கேட்குறேன். கண்டிப்பாக முடியும். இருந்தாலும் இந்த சமயம் இந்திய கூட்டணியை நாங்கள் வெற்றி பெற வைப்பது அதைவிட மிக முக்கியமான நோக்கம். இங்க பெண் அரசியல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே சமயம் பெண்களுக்கு எதிரான ஒரு மதவாத சக்தி நம்மளுக்கு மேல ஒரு பெரிய பூதம் இருக்கு. கோட்டைக்குள்ள நாங்க அடிச்சுக்கிறோம். கோட்டையை உடைச்சிட்டு வரதுக்கான ஒரு பூதம் இருக்கு. அது வந்து மொத்த கோட்டையும் அழிச்சிடும். எப்படி கோட்டைக்குள்ள எங்கள் உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோமோ கோட்டை விடாமல் இருப்பதும் எங்களுக்கு முக்கியம். ஸோ நீங்க இந்த முறை பரவாயில்ல, விட்டுட்டோம், போராடுறோம், நான் அடுத்த முறை விடவே மாட்டோம். இன்னொரு தொகுதி இருக்கு, அதுக்கும் போராடிட்டு தான் இருக்கோம். 28வது அதுக்கும் பெண்கள் தான் வரணும் அப்படிங்கிற முறையில தனிப்பட்ட முறையில நான் பேசிட்டு தான் இருக்கேன். பெண் தான் அப்படின்னு என்னோட பெண் அரசியல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் நான் விலகுவதற்கு தயாராகவே இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவருடைய பதிவு அவங்க ஏற்கத்தக்கதா? அவங்களுடைய பதிவு என்ன பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட பதிவு அவங்களோட சொந்த கருத்து. எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்றேன். அவங்க பெண்கள் அப்படிங்கறதையும் கொண்டு வர, பெண்கள் விஷயத்தை பெண்கள் சொல்றாங்க. பிளஸ் அவங்க ஒரு கம்யூனிட்டி பேஸ்லயும் அந்த பிரதிநிதித்துவம் படுத்துறதுலயும் ஒரு சிக்கல் நடந்திருக்குது அப்படின்னு இப்ப பதிவு. அதற்கு முந்தைய பதிவுல பாருன்னா அந்த சீட்டுகள் விற்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப காட்டமா போட்டிருந்தாங்க. அது கூட போல இந்த இப்போதைய பதிவு, இந்த லிஸ்ட் வந்த பிறகு அவருடைய பதிவு உங்களால ஏற்கத்தக்கதா இருக்காங்க? இல்ல, எனக்கு தெரியாது. நிஜமாக இப்படிப்பட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அப்படி வாங்கியிருந்தா நான் சொல்லுவேன், பெண்களே பைசா கொடுத்தாலும் சீட்டு வாங்கிடுங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு தான் என்னோட அரசியல். நீங்க எப்படியாவது சீட்டு வாங்குங்க, அப்புறமா பார்த்துப்போம் அப்படிமே. அந்த காசு வாங்குறது தவறு அப்படின்னு சொன்னா கூட எங்களுக்கு பெண்களுக்கு காசு எங்க கொடுக்கறதுன்னு கூட தெரியாது. நாங்க ஏமாந்துருவோம். அதனால என்னோட அரசியல் பெண் அரசியல் தான். அதுல வந்து காசு வாங்குறாங்க வாங்கல எனக்கு அதை பற்றின ஒரு பூஜ்ய அறிவு. ஏன்னா நான் பார்த்த யாருமே நீங்க 33% போராடுங்கன்னா சொன்னாங்களே தவிர்த்து நீங்க சொல்லுங்க காசு கொடுத்தா இங்க வேலை ஆயிடும் ஒருவரையும் நான் பார்க்கல. அதனால எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மேல் மிகுந்த நம்பிக்கை வச்சிருக்கேன். காசு கொடுத்தா காரியம் ஆயிடும் சொல்றதை வந்து நான் என்னால இன்னும் ஏற்க முடியல. அது ஜோதிமணி மேடத்தோட பர்சனல் இருக்கும், அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு சுத்தமா அதன் அடிப்படை அறிவோ அதை பற்றிய பகுத்தறிவோ எனக்கு கிடையாது. அது என்னோட அறிவுக்கு மேற்பட்டு இருக்கு. நிச்சயம். மிக்க நன்றி தினமணி சார். நன்றி சார், நன்றி.